இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தன்னம்பிக்கையான ஒரு சிறுகதையை தாங்க பார்க்க போகிறோம். நம்மனால எல்லாருனாலையுமே தன்னம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு தாங்க ஓவியா. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஓவிய போட்டி சொல்கிறாங்க. ஓவியாவினுடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இதுலலாம் ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியாவுக்கு அப்படியே வருத்தமாயிடுச்சுங்க. அப்படியே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, முயற்சி செஞ்சால் வெற்றி தானாக வரும், நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய், கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாள் முதல் ஓவியா தினமும் ஒவ்வொரு டிராயிங்காக வரைய ஆரம்பித்தா. அவளுடைய ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா அவங்க என்ன வரைஞ்சாங்கன்னா விலங்குகள், வண்டு, காளான், பட்டாம்பூச்சி, அப்புறம் மரங்கள், தீக்குச்சி வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மரங்களை பாருங்களேன், என்ன ஒரு கிரீனிஷாக, என்ன ஒரு எல்லோ கலர். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீக்குச்சியிலேருந்து எவ்வளோ அழகாக அப்படியே அப்போ வருது. அடுத்து பார்த்திங்கன்னா மலர்கள். இப்படி பல ஓவியங்களை வரைஞ்சாங்க. போட்டி நாளும் வந்தது. ஓவியா வந்து முதல் பரிசு வென்றா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓவியா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நம்பிக்கை இருந்தால் எதையும் அடையலாம். இந்த கதை மூலமாக பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து, இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு தன்னம்பிக்கை சிறுகதை தாங்க. ஒரு முதல் முயற்சியாக நான் இந்த கதைகள்லாம் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நன்றி, வணக்கம்.